பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடை பொறுத்தளவு இங்கே கடங்காரங்கள்லாம் வந்து தங்கமயில் வீட்டு முன்னாடி காசை திருப்பி கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டே போவோம், அதை விட்டுட்டு இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நாங்களும் பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக போயிட்டு தங்கமயிலோட வீட்டு திண்ணையிலேயே உக்காந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பொண்ணு அழைக்கிறதுக்காக இங்கே எல்லாருமே வராங்க. ஸோ பொண்ணு அழைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வரமாட்டாப்புல, அதே மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரியே தாங்க இங்கே பாண்டியனும் வரல, கோமதியும் வரல, சரவணனும் வரல, மற்ற எல்லாருமே பொண்ணு அழைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ரொம்ப அதிக பேர்லாம் வரல, சும்மா சிம்பிளாக தான் அழைக்க வந்திருக்காங்களாட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம பழனி கேட்டுறாப்புல, என்ன இப்படி பேசுகிறாங்க, ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இங்கே தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் எப்படியோ சமாளித்து அவங்கள உள்ளார அழைச்சிட்டு போயிடுறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, சும்மா நாங்கள் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி உள்ளார அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆக மொத்தத்தில் பணம் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாது. ஸோ கொஞ்ச நேரத்தில் எப்படியோ காலில் கையில் விழுந்து அந்த கடங்காரங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் உள்ளார வந்து அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க. ஸோ கேட்காம இருப்பாங்களா, எதுக்காக இப்படி அவர் வார்த்தையை சொல்கிறாரு, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான், தங்கமயில அவங்க பையனுக்கு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அடம் பிடிக்கிறாங்க. அந்த பையன் ஒரு குடிகாரன், தங்கமயிலுக்கும் அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, எப்படி நாங்கள் பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டையே மாற்றிட்டாங்க. ஆனால் இவங்க பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா குழலியும் நம்பல, மீனாவும் நம்பல. இதை கவனிக்கிற நம்ம தங்கமயிலோட அப்பா அப்படியே வேறு வேறு பேச்சை கொண்டு போயிட்டு அப்படியே பிளானையே மாற்றி விட்டுறாப்புல. ஆக மொத்தத்தில் இன்னி எபிசோடில் இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியும் கல்யாணம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிருவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை தெரிய வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.